மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். அமைதியாக இருந்த உறவு திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள் சிக்கலை இதுவரைக்கும் உள்ளாக்கி கொடுத்தது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அமைதியாக இருந்து தான் நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருக்கணும் என்று தான் நீங்கள் நினைப்பீங்க வாழ்க்கைக்குள்ள. இருந்தாலும் காலமும் சூழ்நிலைகளும் உங்களுடைய கிரக நிலைகளின் வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்து போவது ஒன்றாக இருக்கும். ஆனால் அது இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்மறையாக காட்டிவிடும். அதனாலேயே உங்களுடைய உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்திரத்தையும் உள்ளக்குள் அடங்கி இருக்கக்கூடிய கோபங்களையும் நீங்கள் வெளியில் காட்டுவீர்கள். அதுவும் முக்கியமா நெருங்கிய நபர்கள் ஏதேனும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து விட்டார்கள் என்றால் உங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏனென்றால் உங்களுடைய அதீத நம்பிக்கையை உங்களுடைய நெருங்கியவர்களின் மீது தான் நீங்கள் அதிகமாக வைத்திருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட நெருங்கியவர்களை நம்முடைய வாழ்க்கைக்குள் இப்படி செய்து விட்டார்களே என்று நீங்கள் நினைக்கும் பொழுதுதான் உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு கோபமும் அவ்வளவு வருத்தங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமலும் மிகவும் சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் சென்று கொண்டிருந்த ஒரு முக்கியமான உறவு, நண்பரோ உறவினரோ அல்லது துணையின் மூலமாகவோ திடீரென எந்த காரணமும் இல்லாமல் விலகிச் செல்வது போன்ற அல்லது சண்டை போடுவது போன்ற ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி இருக்கலாம். அந்த சூழல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு அனுபவத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நிறைவேற்றியது. இது உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்று தெரியவில்லை. இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் கூடயோ அல்லது வாழ்க்கை துணை கூட போகும் பொழுதோ உறவினர்கள் போகும் பொழுதோ தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அது உங்களையும் சரி உங்களுடைய குடும்பத்தையும் நடுத்தருவில் நிறுத்துற அளவுக்கு தேவையில்லாத ஒரு அவமானத்தையும் கஷ்டங்களையும் தேவையில்லாத செலவுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இழுத்து வைத்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறைகள் யோசித்து பார்த்தால் அந்த ஒரு விஷயம் எப்படி நடந்தது, எதனால் நடந்தது, அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார், உங்களை தூண்டி விட்டவர்கள் யார் என அனைத்தும் உங்களுடைய கண்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். இதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கு. அதனையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு நன்மைகள் என்பது நடக்கும். இது கிரகங்களின் தற்காலிக மாற்றத்தால் ஏற்படும் மனமாற்றமை தவிர நிரந்தரமானது கிடையாது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேசம் ராசிக்காரங்க, இந்த நேரத்தில் பதற்றப்படாமலும் காலம் எல்லாவற்றையும் குணமாக்கும் என்ற தன்னம்பிக்கையுடனும் அமைதியாக காத்திருந்தால் அந்த உறவு மீண்டும் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் முடிந்த அளவுக்கு நீங்க எந்த விதமான பிரச்சனைகளை ஈடுபட்டாலும் அதனை நீங்கள் அமைதியாக சுமூகமாக முடித்து கொண்டால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனா பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு திடீர் என்று தான் ஏற்படும். எந்த ஒரு இடத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று கூட நீங்கள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு காரியத்துக்காக போவீங்க, ஆனா நீங்க போன காரியங்கள் தடைப்பட்டு நின்றுவிடும். தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய தலை மீது நீங்களே போட்டுக் கொள்வீங்க. பல வருடங்களாக எந்த பிரச்சனையும் இல்லாமலும் இருந்த ஒரு உறவு, அது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஒரு சிறிய அந்தரங்க விஷயம் காரணமாக திடீரென பாதிக்கப்பட்டிருக்கலாம். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விஷயமாகவோ அல்லது ஆண்கள் கூறிய வார்த்தைகளோ ஏதேனும் ஒரு பிரச்சனையால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இருந்து கொண்டு அது உங்களை பாதிக்க வைத்து கொண்டே தான் இருக்கும். மேசம் ராசிக்காரங்களின் உணர்ச்சிகளை அடக்காமல் வெளிப்படுத்துவதால் சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய அளவில் உங்களுடைய மனதிற்குள் வளர்ந்து கொண்டு அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் உண்மையானது வெளிவந்து தவறான புரிதல்கள் நீங்கிய பின் தான் உறவுகளுக்குள்ள மீண்டும் சீராக கூடிய வாய்ப்பு அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். ஆனால் இதுவரைக்கும் நடந்து முடிந்து விட்டது. இனிமேலாவது வாழ்க்கைக்குள்ள எதை செய்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தொடங்கினாலும் அதில் முழு கவனம் உங்களுடைய மனதிற்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டு நீங்கள் எந்த விதமான காரியத்தையும் தொடங்குங்கள். அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நான் இதுவரை கூறியது உங்களுக்கு சரியாக பொருந்தினால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். அந்த ஆர்வத்தை நீங்கள்
நீங்கள் அப்படியே வைத்துக் கொண்டிருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். சகோதர வழியில் ஒத்துழைப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. அந்த ஒரு நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகத்தான் நடக்கும். மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் கவனங்கள் வேண்டும். இந்த ஒரு இடத்தில் உங்களுடைய மனதிற்குள் தோன்றக்கூடிய வார்த்தைகளையும் சரி விஷயங்களையும் சொல்கிறீர்களோ அந்த ஒரு இடத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து நீங்கள் பேசுவதுதான் உங்களுக்கு மிகுந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் அதுவே தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். ஆனா அந்த முன்னேற்றங்களை நீங்கள் சரியான வழியில் கொண்டு போனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களை தேடி வரும். இல்லை என்றால் அதுவே பெரிய ஒரு பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பதுதான் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே போல் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து விட்டது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து உங்கள் மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேர்ந்துவிடும். அந்த ஒரு நல்ல செய்தியினால் நீங்களும் சரி உங்களுடைய குடும்பமும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் சந்தோஷமாகவும் வாழ்க்கைக்குள்ள வாழ போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரம் கிடைத்து விட்டது. மதிப்பும் மரியாதையும் சுற்றி உள்ள இடங்களில் கௌரவமும் உங்களை தானாகவே தேடி வரும். எனவே முடிந்த அளவுக்கு அதனை நீங்கள் எப்படி தக்க வைத்துக் கொண்டு அதில் இருக்க முடியுமோ அதை நீங்கள் பின்பற்றி கொண்டு வந்தாலே போதும். வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இன்னும் வேண்டும் வேண்டும் என்று வாழ்க்கைக்குள்ள ஆசைப்பட்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்கும். நீங்கள் அப்படி ஆசைப்பட்டு தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல விஷயங்களை இழந்து கொண்டே தான் இருக்கீங்க. அது தொழிலிருந்து பணத்திலிருந்து சில உறவுகளையும் இன்னும் நீங்க இழந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். அந்த ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். அது சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாவது, குழந்தை பாக்கியம் கிடைப்பது, வெளிநாட்டு பயணங்கள் உறுதியாவது அல்லது நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறுவது போன்ற எந்த ஒரு சுப செய்தியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த செய்திகளின் மூலம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகத்தான் நடக்கும். இந்த செய்தி உங்களின் ஒட்டுமொத்த குடும்பத்திலும் கொண்டாட்ட ஒரு சூழலை நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுடைய மனதை மகிழ்விக்கும். அது திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, பணவரவு, சொத்து விஷயம் அல்லது குடும்ப முன்னேற்றம் தொடர்பானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு ஆசையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறக்கூடும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.